இந்திய தேசத்தின் பாதுகாவலனே எல்லையில்லா பாசத்திற்கு சொந்தக்காரனே பார் போற்றும் தலைவா பாரதம் பெற்றெடுத்த தவ புதல்வா நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திருமதி லதா சண்முக சுந்தரம் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர். திரு வி ரமேஷ் அட்வொகேட் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திரு இபிஎஸ் அவர்களுடைய டெல்லி மீட்டிங் இது அரசியல் சார்ந்ததா, கூட்டணி சார்ந்ததா, பிஜேபி அதிமுக இடையே என்ன மாதிரி ஒரு அரசியல் பேச இருக்கிறாங்க சார்? வெளியே போனவங்களை சேர்க்க முடியாது என்கிறார். இது யாருக்கான மெசேஜ்? மிக அண்மையிலே சொல்லி இருப்பவர் திரு நயினார் நாகேந்திரன். ஆக முன்னாள் மாநில தலைவரும் இந்நாள் மாநில தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியவர்களுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் அண்டர்லைன் என்று கூறிய பிறகு அவர்களை சேர்த்து கொள்ள முடியாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினால் அது யாருக்கான செய்தி? பாரதிய ஜனதாவுக்கான செய்தி. அதை அவர் நேரடியாக சொல்ல அவருக்கு துணிவில்லை. ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தார்கள் என்ற அந்த நன்றி, அதற்காகத்தான் இப்போது கூட்டணி சேர்கிறோம் என்று சொன்னீர்கள் அல்லவா? இந்த ஞானோதயம் எப்போது உங்களுக்கு வந்தது? சுற்றுப்பயணத்தின் நடுவில் வண்டியில் உட்கார்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கும் போது அந்த ஞானோதயம் திடீரென்று மண்டையில் வந்து புகுந்து கொண்டதா? சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது ஏன் சேரவில்லை? அந்த பாஜக தானே உங்களுக்கு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது, ஏன் சேரல? திரு டிடிவி தினகரன் தெளிவாக முடிவை அறிவித்து விட்டார். இது நடக்காத சங்கதி. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு காலம் ஏற்க மாட்டோம் திரு டிடிவி தினகரன் சொல்லிட்டார். ஓபிஎஸ் சொல்லல. இன்னும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை இழந்து போவதோடு புதிதாக வருவதற்கும் இனிமேல் தயங்கக்கூடிய சூழ்நிலையைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமியின் வடபழனி பேச்சு என்பது ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் அந்த பேச்சு ஏற்படுத்திய தாக்கம் என்னவென்றால், அதிமுக தோல்வி பாதையில் பயணிக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக விஜய் உருவாகி வருகிறார். விஜய் எனக்கு கிடைத்த தகவலின்படி சில கருத்து கணிப்புகள் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில், இதுவரை பார்த்த 100 தொகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்குள் இருக்கிறது என்பதுதான் களத்தில் இருந்து எனக்கு கிடைக்கிற செய்தி. இன்றைக்கு செங்கல்பட்டில் ஒரு கூட்டம், பாஜகவின் ஒரு சிந்தனை கூட்டம்னு சொல்லிட்டு திரு BL சந்தோஷ், திரு எல் முருகன் எல்லோருமே பங்கேற்றிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட. அண்ணாமலை உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தார். ஆனால் சற்று முன் அவர் அங்கே போயிருக்காரு அந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவை சேர்ந்தவர்களைப் போல தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய 1-2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் இருப்பது பாஜக, அதிமுக அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு உரைக்கிற வகையில் சொல்லுவதற்கும் இந்த கூட்டம் இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் அது நல்லது. எல்லாரும் ஒரு ரூட்ல போற மாதிரி, அண்ணாமலை வேற ஒரு பாதையில போற மாதிரியும் ஏதோ ஒரு அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது. அதற்கு உங்களை போன்ற சில ஊடகவியலாளர்கள், 1-2 யூடியூப் நடத்துபவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு செய்ய விடப்படுகிறார்கள். அவர்களுடைய பாச்சா பலிக்காது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். இன்னுமே ஒரு தெளிவான ஒரு முடிவில்லாம ஒரு குழப்பத்தில் தவிக்கிறாரா திரு அண்ணாமலை? ஏன்னா அவர் மிக தெளிவாக இருக்கிறார். தமிழக அரசியலில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? நலம். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணத்தில் இருக்காரு. டெல்லியில இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்று மாலை பொழுதுல திரு அமித்ஷா அவர்களுடனான ஒரு சந்திப்பு இருக்கும்னு சொல்றாங்க. இது என்ன மாதிரி ஒரு சந்திப்பு? திரு இபிஎஸ் அவர்களுடைய டெல்லி மீட்டிங் இது அரசியல் சார்ந்ததா, கூட்டணி சார்ந்ததா, பிஜேபி அதிமுக இடையே என்ன மாதிரி ஒரு அரசியல் பேச இருக்கிறாங்க சார்? இன்றைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று இருப்பது அவர் நேற்று பொதுக்கூட்டத்தில் கூறியிருப்பதைப் போல, அல்லது நாம் புரிந்து கொள்வதற்கு வசதியாக, குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெருமைக்குரிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காகத்தான் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அவர் என்ன சொன்னார்? குடியரசு துணைத் தலைவருடைய பதவியேற்பு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை, அப்போது சுற்றுப்பயணத்தில் இருந்தேன்,
இப்போது அதற்காக நான் அவரை சந்திப்பதற்காக 2 தினங்கள் சுற்றுப்பயணத்தை தள்ளி அதற்காகவும் மழை காரணமாகவும் ஒத்திவைத்துவிட்டு நான் டெல்லி போனால் உடனே திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கப் போகிறார் என்று ஒரு கதை எழுதுகிறார்கள் என்கிறார். அதாவது அதை கதை என்று சொல்லுகிறார், பத்திரிகைகள் எழுதியதை. ஆகவே அவர் உள்துறை அமைச்சரை சந்திக்கிற வரை அந்த சந்திப்பு உறுதியானதாக பார்க்கப்படாது. நான் என்ன முக்கியத்துவம் என்று பார்க்கிறேன் என்று சொன்னால், அவர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து ஏதாவது பேசி அது பொது வெளியிலே அதை அவர் வெளிப்படுத்தினால் அல்லது பாரதிய ஜனதா தரப்பில் யாராவது வெளிப்படுத்தினால் அதன் பிறகுதான் அது குறித்து விவாதிக்க முடியும். ஆனால் அவ்வாறு டெல்லி பயணத்திற்கு முன் முதல் நாள் இரவு சென்னையிலே நடைபெறுகிற ஒரு பொதுக்கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்பட்டவர்களை அல்லது தாங்கள்தான் அதிமுக என்று உரிமை கூறுபவர்களை மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். அந்த பேச்சுதான் முக்கியத்துவம் என்று நான் கருதுகிறேன். அவரது பயணத்தை விட அந்த பேச்சு முக்கியத்துவம் என்று நான் கருதுகிறேன். ஸோ அப்படி அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு இருந்தால் நேற்றைக்கு இங்க வடபழனியில கூட்டத்தில் அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் எடப்பாடி என்ன பேசினாரோ அதை தான் அங்கே சொல்லிட்டு வர போறாரு. அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நான் சொல்லுவது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிக முக்கியமான உறுப்பு கட்சி. ஏனென்றால் இருக்கிறதே 3 பேர். ஆகவே இருக்கிறதே யார் அந்த கூட்டணியில்? தமிழ்நாட்டில் தலைமை தாங்குகிற நீங்கள் சொல்லுகிற அதிமுக, மத்தியில் ஆளுங்கிற கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா, 3ஆவதாக தமிழ் மாநில காங்கிரஸ். இந்த 3 பேரை தவிர தேடி தேடி பார்த்தாலும் யாரும் அந்த கூட்டணியில் இல்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை கூட்டணி கட்சிகளும் வருவதாக தெரியவில்லை. இது ஒரு பக்கம். டிசம்பர்ல முடிவு எடுக்கிறேன்னு அதெல்லாம் டிசம்பர்ல ஒன்றும் வரமாட்டாங்க. இருக்கிற கட்சிகளை காலி பண்ணி வெளியே அனுப்பிட்டு நீங்க பேசுறீங்க, அது அப்புறம் பேசுவோம். இப்போ வெளியே போனவங்களை சேர்க்க முடியாது என்கிறார். இது யாருக்கான மெசேஜ்? திரு நயினார் நாகேந்திரன் தான் நமக்கு தெரிந்து மிக அண்மையிலே சொல்லி இருப்பவர் திரு நயினார் நாகேந்திரன், இன்றைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அதே போல மிக அண்மையிலே தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியவர்கள் மீண்டும் வருவார்கள், பிரச்சனைகள் சரி செய்யப்படும் என்று கூறியது முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை. சரி. ஆக முன்னாள் மாநில தலைவரும் இந்நாள் மாநில தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியவர்களுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் அண்டர்லைன் என்று கூறிய பிறகு அவர்களை சேர்த்து கொள்ள முடியாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினால் அது யாருக்கான செய்தி? பாரதிய ஜனதாவுக்கான செய்தி. அதை அவர் நேரடியாக சொல்ல அவருக்கு துணிவில்லை. பிஜேபி சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்ற வார்த்தையை அவரால் சேர்க்க முடியாது. அதற்காகத்தான் அவர் என்ன சொல்லுகிறார்? சுற்றி வளைத்து மூக்கை தொடுகிறார். இதில் வேறு வியாக்கியானம் வேறு. பாரதிய ஜனதாவினுடைய விருப்பத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம், ஆனால் பாரதிய ஜனதாவின் அழுத்தத்திற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அடிபணிகிறார் அல்லது பாரதிய ஜனதாவின் சொல்படிதான் அவர் நடக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் என்றெல்லாம் விமர்சிப்பவர்களுக்கு, நான் அல்ல, விமர்சிக்கிற ஊடகவியலாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். அப்படி விமர்சிக்கிறவர்களுக்கு நேற்றைய கூட்டத்திலே பதில் தருகிறார். யாரும் என்னை முரட்ட முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் பாரதிய ஜனதா ஆட்சியை காப்பாத்திச்சு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த வள்ளுவரெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்து, ஆகவேதான் நாங்கள் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்திருக்கிறோம் என்று அசடு வழிகிற விளக்கெண்ணெய் விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இல்ல சார், அதிமுகவுல பிரிந்து சென்றவர்கள், வெளியேறியவர்கள், அதிமுக உரிமை கொண்டாடணுமா வேண்டாமான்றதை எடப்பாடி தானே முடிவு பண்ணுவாரு. மிக முக்கியமான ஒரு நான் கட்டத்திற்கு வரும்போது நீங்கள் குறுக்கிடாதீர்கள். நன்றி மறப்பது நன்றல்ல என்ற ஒரு குறளை சொன்னாரே, நல்ல காலம் கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார் என்று சொன்னதை போல அல்லாமல், திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை பெயரை குறிப்பிடாமல், நல்ல காலம், ஏன்னா அது ஸ்லிப் ஆஃப் த டங்கில் திருக்குறளை எழுதின கம்பர் என்று சொல்லாமல் இந்த நன்றி மறப்பது என்ற குறளை மட்டும் சொல்லிவிட்டு அதன் காரணமாகத்தான் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்தேன் என்று சொன்னார். அந்த பேச்சை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த நன்றி ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தார்கள் என்ற அந்த நன்றி, அதற்காகத்தான் இப்போது கூட்டணி சேர்கிறோம் என்று சொன்னீர்கள் அல்லவா? இந்த ஞானோதயம் எப்போது உங்களுக்கு வந்தது? சுற்றுப்பயணத்தின் நடுவில் வண்டியில் உட்கார்ந்து கொண்டு போய்கொண்டு இருக்கும் போது அந்த ஞானோதயம் திடீரென்று மண்டையில் வந்து புகுந்து கொண்டதா? சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது ஏன் சேரவில்லை?
அந்த அந்த பாஜக தானே உங்களுக்கு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது. ஏன் சேரல? அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல வேண்டும். சொல்லணும். சௌகரியமானது மட்டும் பேசிட்டு கடந்து போயிடக்கூடாது. அவரோ அவரை ஆதரிக்கிற உங்களை போன்றவர்களோ நன்றி இருப்பவராக இருந்தால் ஏன் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் சேரவில்லை? மோடி பிரதமராக முன்னிறுத்தப்படுகிற தேர்தல். இருங்க, பதில் சொல்லணும். மொத்தமா உள்வாங்கிட்டு மோடி பிரதமராக முன்னிறுத்தப்படுகிற தேர்தலில் உங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த மோடியின் கரத்தை வலுப்படுத்த தவறியது ஏன்? அது மட்டுமல்ல, இந்த 2024 மட்டும் இல்லைங்க, நல்லா எழுதி வச்சுக்கணுமா இவர் சொல்றத. ஏன்னா கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு கவுண்டமணி ஒரு படத்தில் செந்தில இதை கவுண்டமணி என்ன சொல்லுவான், கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு எழுதி வச்சுக்கணுமா. நான் யாரும் எழுதி வச்சுக்காமல் போயிட்டாங்க, இல்லைன்னா பக்கத்தில் அவரையே உட்கார வச்சிருக்கலாம். 2024 மட்டுமல்ல, வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து வரப்போகிற 2029 நாடாளுமன்ற தேர்தல், பாஜகவுடன் கூட்டணி இல்லை இல்லை இல்லை. ஏனுங்க அதையே திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டா கோவம் வந்து என்ன சொன்னாரு, சரி நீங்க பழையச பேசிட்டு இருக்கீங்க, பழச இல்ல புதுசு. நன்றி மறப்பது நன்றல்ல நேத்து வியாக்கியானம் சொன்னவர் அவர் தானேங்க. சார் இன்னைக்கு ஏதோ ஒரு புற அழுத்தம் இருக்கிறது போல தெரிகிறது. யாருக்கு? அவருக்கு, உங்களுக்கு அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், அது முடியாது. பாஜகவோடு ஏன் போனீர்கள்? அதற்கு முதல் விளக்கம் சொல்லுங்க. திமுகவை பாஜகவிடம் ஏன் சரணடைந்தீர்கள்? திமுகவை தோற்கடிக்க வேண்டும், அதற்காக சேர்ந்திருக்கின்ற. அப்படிதான் இப்போ வராரு. அப்ப நன்றி மறப்பதெல்லாம் காரணம் இல்ல. திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு எனக்கு 2-3 கட்சி தேவை, என்னை தூக்கி தோல்ல உட்கார வச்சீங்கன்னா அந்த மலையில இருக்கிறத எடுத்து காட்டுறேன் நான் ஒருத்தன். அந்த மாதிரி கதையில இருக்கீங்க. வந்தது பிஜேபி, போனது இது. நான் உங்களுக்கு ஒரு 10 தடவை உங்களுக்கு கேட்டேன், 10 தடவை இன்னைக்கு வந்துருமே டெல்லி பயணத்தில் இன்னைக்கு என்ன புதுசா என்ன உருவாக போகுது? அதுதான் புதுசா ஒன்னும் உருவாகாது. தேசிய ஜனநாயக தெளிவா சொல்லிட்டு வர போறாரு. பிரஷர் கொடுத்தாங்கன்னா ஒருவேளை பிஜேபி இவங்களை எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வர போறாரு. சொல்லிட்டு வரட்டும், தாராளமாக சொல்லி வரட்டும். சார் நான் வந்து என்ன சொல்றேன், பெரிய பள்ளம் அங்க இருக்குன்ற, நான் அதுல தான் குதிச்சு அப்புறம் எப்படி அந்த பள்ளத்தை சொராண்டி மேலே வந்துருவேன்னு நினைச்சிங்கன்னா அது வேற. பள்ளம் இருக்கிறது என்று எச்சரிக்க வேண்டியவர்கள் எச்சரிக்கிறார்கள். முடியாது, நாம் எல்லாம் சேர்ந்தால்தான் வீழ்த்த முடியும் என்று சொல்லுகிறார்கள். முடியாது, நான் தற்கொலை தான் செய்து கொள்ளுவேன் என்று தீர்மானமாக இருப்பவரை மாற்றிவிட முடியுமா நீங்க? இல்ல சார், எடப்பாடி வந்து நேத்து சொன்ன நிறைய அது வேண்டாம். டிடிவி தினகரன் தெளிவாக முடிவை அறிவித்து விட்டார். இது நடக்காத சங்கதி. நீங்களும் நானும் பேசினாலும் நடக்காது. பாரதிய ஜனதா பேசினாலும் நடக்காது. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு காலம் ஏற்க மாட்டோம் திரு டிடிவி தினகரன் சொல்லிட்டார். ஓபிஎஸ் சொல்லல. இன்னும் திரு டிடிவி தினகரன் என்ன சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி என்கிற துரோக சக்தியை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசிய சில கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. பாஜக ஆட்சியை காப்பாற்றலைன்றாரு. அதில் நான் திரு டிடிவி தினகரன் கருத்தோடு நான் மாறுபடுகிறேன். அதாவது முற்று முதலுமாவே பிஜேபி பக்கம் நான் திரும்ப மாட்டேன்னு சொல்றது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அது பிஜேபி ஒன்றும் காப்பாற்றல, 122 எம்எல்ஏ தான் காப்பாற்றினாங்க. 122 எம்எல்ஏ காப்பாற்றினான்னு நானும் தான் ஒரு நிமிடம் என்னை பேச அனுமதியுங்கள். திரு டிடிவி தினகரன் கருத்தில் பாதி உண்மை இருக்கிறது, பாதி தவறான தகவல் இருக்கிறது. பிஜேபியோட இனி உறவு வேணான்னு டிடிவி இருங்க சார், நான் முதல்ல அவருக்கு பதில் சொல்லணும்ல. திரு டிடிவி தினகரன் சொன்னதுல எது தவறுன்னு சொல்லணும்ல. சரி சொல்லுங்க. 2 முறை நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஒரு முறையும் நம்பிக்கை கோரும் தீர்மானம் ஒரு முறையும் திரு எடப்பாடி பழனிசாமி சபையில் சந்தித்தார், அமளிகளுக்கு நடுவில் சந்தித்தார். அதில் ஒரு முறை திரு ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 பேர் எழுந்து நின்று ஆட்சிக்கு ஆதரவு அளித்ததன் காரணமாகத்தான் அவரது ஆட்சி காப்பாற்றப்பட்டது. சரி, அது எப்படி நிகழ்ந்தது? அங்கதான் பிஜேபி பத்தி திரு டிடிவி தினகரன் கூறுவது தவறு என்று நான் சொல்லுகிறேன். அது எப்படி நிகழ்ந்தது? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாய்மொழியாகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டதால் நான் ஆதரவு தருகிற முடிவை எடுத்தேன் சொன்னாரா இல்லையா? ஆகவே திரு டிடிவி தினகரன் சொல்வதில் பாதி உண்மை இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி மொத்த எம்எல்ஏக்கள்ல 122 பேர் ஆதரித்தார்கள். அதற்கு காரணம் திருமதி சசிகலா என்று அவர் கூறுகிறார். திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல என்பதும் அவர் சொல்வது உண்மை. அவர் திருமதி சசிகலாவால் நாமினேட் செய்யப்பட்டவர். இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் பார்த்து கை காட்டியதால் முதலமைச்சரானவர். அன்றைய தினம் அவர் பாட்டு வைத்தியலிங்கத்தை கை காட்டியிருந்தாலோ, இன்னொருவரை கை காட்டியிருந்தாலோ, பன்னாரியை கை காட்டியிருந்தாலோ அவர்தான் முதலமைச்சர் அன்றைக்கு. ஆகவே இவரை ஏன் கை காட்டினார் என்றால் அதில் பேர் விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன.
அதில் பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. தங்க கட்டியில் இருந்து பல விவகாரங்கள் அடங்கி இருக்கின்றன. சரி, அதற்குள் நாம் போக வேண்டாம். ஏனென்றால் அதை பற்றி பத்திரிகைகள் பக்கம் பக்கமாக எழுதிவிட்டன. 1-2 பெண் எம்எல்ஏக்கள் உளறியும் விட்டார்கள். ஆகவே அதற்குள் நாம் போக வேண்டாம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்போது திரு டிடிவி தினகரன் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தி விட்டார். ஆகவே இவர் போய் அமித்ஷா அவர்களிடம் நான் டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. பேசினால் திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலில் இதையெல்லாம் பேசுகிறார்களா, இந்த சந்திப்பின் போது முதலில் இவர் சந்திக்க போகிறாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆகவே தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை இழந்து போவதோடு புதிதாக வருவதற்கும் இனிமேல் தயங்கக்கூடிய சூழ்நிலையைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமியின் வடபழனி பேச்சு என்பது ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் அந்த பேச்சு ஏற்படுத்திய தாக்கம் என்னவென்றால், அதிமுக தோல்வி பாதையில் பயணிக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இன்க்ளூடிங் பிஜேபியை சொல்றீங்க, என்டிஏவையும் சொல்றீங்க. அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டதோ என்பதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்பது நமக்கு உணர்த்துகிறது. என்னை பொறுத்தவரை இதை தாண்டி சிந்திக்கும் போதே கூட தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக விஜய் உருவாகி வருகிறார். விஜய் எனக்கு கிடைத்த தகவலின்படி சில கருத்து கணிப்புகள், ஏற்கனவே நடைபெற்று முடிந்த கருத்து கணிப்புகளும் சரி, இப்போது களத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களும் சரி தெரிவிக்கிற தகவல், பல தொகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில், இதுவரை பார்த்த 100 தொகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு இருக்கிறது என்பதுதான் களத்தில் இருந்து எனக்கு கிடைக்கிற செய்தி. சரி, ஆகவே தமிழக அரசியலில் வெவ்வேறு கட்சிகள், சில புதிய கட்சிகள் விஜய் பக்கம் தங்கள் பார்வையை திருப்பக்கூடும். அவர்களில் ஓபிஎஸ், திரு டிடிவி ஆகியோரும் இருந்தால் நான் வியப்படைய மாட்டேன். மீண்டும் ஒரு முறை டெல்லி பஞ்சாயத்து பண்ணுமா? ஏடிஎம்கேவில் இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்றதோ, அதே போல இவங்கெல்லாம் ஒன்னா கூட்டணியில் இருக்கணும், இருந்தாதான் நம்மளால வெற்றி பெற முடியும்னு அந்த பஞ்சாயத்து இடத்துக்கு பிஜேபி முயற்சி பண்ணுமா? சில நண்பர்கள் சொல்லுகிறார்கள் அந்த முயற்சியை அவர்கள் கைவிட மாட்டார்கள், இப்போது செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு இப்போது முழுமையான கவனம் முழுவதும் பீகார் பக்கம் இருக்கிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு தமிழக அரசியலின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடத்தின் பார்வை திரும்பும். தமிழகத்தில் பழைய கூட்டணி நண்பர்களையும் அண்மையில் விலகியவர்களையும் சமாதானம் செய்து கூட்டணிக்குள் கொண்டு வருகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை எடுக்கும். அந்த முயற்சிகளை டிசம்பர் மாத வாக்கில் எடுக்கும் என்கிறார்கள். அப்படி சொல்லப்படுகிறது, நான் பாரதிய ஜனதா நண்பர்களிடமிருந்து கேள்விப்படுவது. ஆனால் அது காலங்கடந்த முயற்சியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. எடப்பாடி கராரா இருக்காரு. அவர் தெளிவா இவங்களை எல்லாம் யாரையும் சேர்க்கறதில்லன்ற முடிவா இருக்காரு. இதுக்கு மேல எடப்பாடிக்கு பிரஷர் கொடுக்கறதோ அல்லது எடப்பாடியை அலைன்ஸ்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல வைக்கிறதோ, இது எல்லாமே அது சரியா ஜெல்லாகாது இல்ல, நாளைக்கு ஒட்டாகாது இல்ல. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அந்த முயற்சியை எடுக்குமா, அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் அவர்களும் கொஞ்சம் பொறுத்திருந்து விட்டு கொடுத்து பிடிப்போம் என்று கருதுகிற நண்பர்கள் அவர்களும் அந்த நேரத்தில் இணைந்து முயற்சி எடுப்பார்களா என்பதையும் நான் பொறுத்திருந்து பார்க்க விரும்புகிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று தோன்றுகிறது. மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியதைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாடு அதை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியாக இருப்பதாக நான் அறிகிறேன். அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறவரை எங்களுக்கு கவலை இல்லை என்கிற மனப்பான்மையில் திமுக இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். அதைத்தான் மிகவும் ரசிக்கும்படியாக நகைச்சுவையோடு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று கூறினார். அவர் கூறுகிற அளவுக்குத்தான் அதிமுகவின் செயல்பாடும் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் அப்படின்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதன் மூலமா எந்த புள்ளிக்கு நகர்றாரு எடப்பாடி? நான் தன்மானம் முக்கியம் என்று கருதுகிறார் என்று நான் பார்க்கவில்லை. ஆட்சி அதிகாரத்தை விட ஒரு வார்த்தை 3 எழுத்துக்கள் மாற்ற வேண்டும். அந்த தன்மானம் என்பதில் தன்னலம் என்று மாற்ற வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை விட எனக்கு தன்னலம்தான் முக்கியம் என்று சொன்னால் அது ஒருவேளை பொருத்தமாக இருக்கலாம். ஏனென்று எனக்கு எதற்காக இந்த கருத்துக்கு நான் வரவேண்டி இருக்கிறது என்றால், அது சில சந்தேகங்கள் எழுகின்றன. ஆட்சி அதிகாரம் முக்கியமா, தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது முக்கியமா என்கிற நிலையில் அவர் இருக்கிறாரோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை இந்த அரசாங்கத்திடம் அளிக்கப்பட்டு மாதங்கள் பலவாகி விட்டன. அதே போல
இந்த ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ம். 4.5 ஆண்டு காலத்தில் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 2021 தேர்தல் சமயத்தில் நான் அவர் மீது வழக்கு போடுவேன், இவர் மீது வழக்கு போடுவேன் என்று உருட்டினாரே, அதிமுகவை சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட பலரை பெயரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். திரு எஸ்பி வேலுமணி, திரு விஜயபாஸ்கர் என்று பல பேருடைய பெயரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இவர்களில் எவர் மீதும் வழக்கு வரவில்லையே, அதன் மர்மம் என்ன என்ற கேள்வி இயற்கையாக எழுகிறது. ஆகவே இதையெல்லாம் ஏதாவது ஒரு ரகசிய அடிப்படையில் இந்த அரசியல் நகர்வுகளின் பின்னணியில் இந்த ஒப்பந்தங்களும் இருக்கின்றனவோ என்ற சந்தேகமும் எனக்கு எழுகிறது. எப்படி ஒப்பந்தம்னா என்ன? திமுகவே வரட்டும்னு எடப்பாடியே நினைக்கிறாரா என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலை, தன்னை காப்பாற்றிக் கொள்வது, அவர் தான் அந்த தன்மானம் என்கிறார்கள், அதில் தான் நான் டிஃபர் ஆகிறேன். ஒரு கட்சி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தால் எத்தனை கட்சிகளை சேர்த்து கொள்ள வேண்டும், அதாவது தன் வலிமை, மாற்றான் வலிமை, படை வலிமை எல்லாவற்றையும் தூக்கி செயல் என்று திருவள்ளுவர் இலக்கணம் வகுக்கிறார். இவர் எதையும் தூக்கி செய்கிற மாதிரி தெரியல. இருக்கிறவனை கழித்து கொள்ள விட வேண்டும், போனவனை பற்றி கவலைப்படக்கூடாது என்று இவர் கொஞ்சம் திருக்குறளை உல்டா செய்கிறார். தேமுதிக போச்சு, அதை பிடிச்சி தக்க வைக்கிற முயற்சியை எடுக்கலை. என்ன 2 ராஜ்யசபா மெம்பரும் நீங்களே போய் என்ன கிழிக்க போறீங்க? ஏன் கொடுத்திருந்தா என்ன எழுதி பேச்சு? அந்த கட்சியுடைய டிசைடிங் அத்தாரிட்டி எடப்பாடி என்ன ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க சார்? அது நம்பிக்கை மோசடி இல்லையா? அவங்க தான் தெளிவா அவங்க லெட்டர் பேட்ல அடுத்த வருஷம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்களே. அது நீ முதல்ல போன தேர்தல் என்ன சொன்னீங்க? அதுதான் அந்த அம்மா போட்டு நாரடிச்சிருச்சு, தேடி போடாம எழுதி கொடுத்து ஃப்ராடுத்தனம் பண்றீங்களான்னு. ஆகவே அவர்களுக்கு கொடுக்காதது ராஜதந்திர ரீதியாக தோல்வி. அவங்களுக்கு வலிமை இருக்கு, இல்லை உங்ககிட்ட இருந்தவன் இன்னைக்கு இல்லை, போயிட்டான். அதுல வேற பார்த்தீங்கன்னா போன நாடாளுமன்றத்திலேயே தேர்தலிலேயே சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தது விஜய பிரபாகரன் தான், விஜயகாந்தனுடைய மகன் தான். உங்க ஆள்லாம் 7 தொகுதியில் துண்டக்கானம் துணியக்கானு டெபாசிட் இழந்து அதிமுக வேட்பாளர்கள் ஓடி வந்தாங்க. சரி, அவர் தான் வின் பண்ற சான்ஸு. ஒருவேளை சதி வேலை காரணமாக அவருடைய வெற்றி வாய்ப்பு பறிக்கப்பட்டதா என்ற சந்தேகம் கூட பொதுவெளியில் எழுகிற அளவுக்கு போட்டி ஏற்படுத்திய ஒரு விஜய பிரபாகரன். அந்த கட்சியை தக்க வச்சுக்க முடியல. சரி, பிஜேபி அவங்களோட போன பாமக பிளவுபட்டுருச்சு, 2 துண்டா உடையுது, 2 துண்டா உடஞ்சி நிற்குது. ஏதாவது ஒரு அணியை அவங்களால இழுக்க முடிஞ்சுதா? இன்னி வரைக்கும் முடியல. இதில் வேற கதை விட்டீங்க மெகா கூட்டணி அமையும்னு. நேற்று நண்பர் இன்றைய தினம் என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர் திரு டிடிவி தினகரன் தான் அழகாக சொல்லியிருக்காரு. ஸ்ரீலங்காவில் ஆட்சியை பிடிச்சார் ஒரு புதிய அரசியல்வாதி, அவர் கட்சியை சேர்க்க போறாரா இவரும் தெரியல. ஒருவேளை அது மெகா கூட்டணியாக இருக்கலாம். ஏன்னா ராஜபக்சேவை வீழ்த்தி அங்கே ஒரு புதிய சக்தியாக உருவான அந்த கட்சி ஆட்சியை பிடித்து விட்டது. ஒருவேளை அவரோட சேர்ந்து இவர் இங்கே மெகா கூட்டணி அமைக்கிறாரான்னு நண்பர் தினகரன் கேட்பது ரசிக்கும்படி இருந்தது. ஏன்னா நீங்கள் யாரை நம்பி மெகா கூட்டணின்னு பேசுனீங்களோ அவர் இப்போ உங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி, எப்படி இருந்த அதிமுக இப்படி ஆகி போச்சேன்னு போட்டு பேசிட்டாரு மதுரையில். தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவர் சொல்லியிருக்காரு, எப்படி இருந்த அதிமுக இப்படி ஆயிடுச்சு, அதிமுக தொண்டர்களே சிந்திங்கள்ட்டார். வேனில் போதாத குறைக்கு அண்ணா எம்ஜிஆர் படத்தை போட்டார். அவர் அண்ணா எம்ஜிஆர் படத்தை போட்டது சந்தர்ப்பவாதம்ன்றது என்னுடைய பார்வை, தனி பார்வை. கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் அண்ணா எம்ஜிஆர் ஞாபகம் வரல, உங்களுக்கு இப்போ தான் அண்ணா எம்ஜிஆர் ஞாபகம் வருதான்னு நான் கேட்கிற விமர்சனம் என்பது தனி. ஆனால் அதிமுக பக்கம் தன் பார்வையை திருப்பி அதிமுகவின் குறி, அவருடைய குறி அதிமுக ஓட்டு என்பதை காட்டுகிறது. அது வேற விஷயம். இயல்பாகவே அதிமுக வாக்கு வங்கியில் சேதாரம் ஏற்படும். இப்படி விஜய் எம்ஜிஆரை முன்னிறுத்துவதால் பிஜேபி தலைவலி சார். அமித்ஷா 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கூட்டணி வச்சு போனார்ல, அவர் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவார் சார். வர நாட்டுக்கு பீகார் முடிஞ்சது வரப்போறாங்க. நான் நல்லகாலம் நண்பர் மாதேஷ், எனக்கு மாதேஷ் மீது இப்போதான் ஒரு பரவாயில்ல, மாதேஷ் அண்ணன் மாதிரியே, நம்ம அண்ணன் எடப்பாடி மாதிரியே தெளிவாயிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியுது. ஏன்னா எடப்பாடியால் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம திரு அமித்ஷா அவர்களைத்தான் நம்ப வேண்டும் என்ற முடிவுக்கு மாதேஷ் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் அவையெல்லாம் இனிமேல் காலதாமதமான முயற்சிகளாக இருக்குமோ என்றுதான் நான் பார்க்கிறேன். ரைட். இன்றைக்கு செங்கல்பட்டில் ஒரு கூட்டம், பாஜகவின் ஒரு சிந்தனை கூட்டம்னு சொல்லிட்டு திரு பிஎல் சந்தோஷ், திரு எல் முருகன் எல்லோருமே பங்கேற்றிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட. அண்ணாமலை உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தார். ஆனால் சற்று முன் அவர் அங்கே போயிருக்காரு அந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வரமாட்டேன்னு சொன்னார், உடல்நிலை காரணம் காட்டினார், இப்போ போயிருக்காரு. என்னத்துக்காக இந்த கூட்டம், என்ன நடக்க போகுது?
திரு அண்ணாமலை அவர்கள் பங்கேற்றார் என்று நீங்கள் கூறியது எனக்கு இப்போதுதான் தெரியும். எனக்கு தெரிந்தவரை கடந்த 2 நாட்களாக அவர் காய்ச்சலில் அவதிப்படுகிறார், அவர் பேச இயலாத நிலையில் ஓய்வெடுத்து வருகிறார் என்றுதான் அவருடைய உதவியாளர்கள் எனக்கு தெரிவித்த தகவல். அவரும் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார், நான் பேச விரும்பியதாக கேள்விப்பட்டு எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார். சஃபரிங் டெங்கு இன் பெட் ரெஸ்ட்னு போட்டிருந்தார். ஆகவே அதை நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் வந்துவிட்டு போங்கள், ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும் என்று மேலிட பொறுப்பாளரான திரு BL சந்தோஷ் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு நீங்கள் சொல்வதை நம்பி நான் சொல்லுகிறேன். ஆகவே தமிழக அரசியல்லாம் இப்போதைய நிலவுகிற சூழல் குறித்து மட்டுமின்றி, அண்டர்லைன், தமிழக அரசியல் சூழல் குறித்து மட்டுமின்றி தமிழக பாஜகவில் ஒற்றுமையின்மை இருப்பதாக பாஜக மேலிடத்திற்கு தகவல்கள் போகின்றன. அது குறித்தும் விவாதிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். உட்கட்சி பிரச்சனை தான் விவாதிக்கப்படும். உட்கட்சி பிரச்சனை இல்லை, நான் அதுவும் இருக்கும் என்கிறேன். தேர்தல் குறித்த விவாதம் தான் முக்கியமானதாக இருக்கும். உட்கட்சி பிரச்சனை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். உரிய ஆலோசனைகள் உரியவர்களுக்கு இப்படி நடந்து கொண்டால் கட்சி அது மேலிடத்திலே அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்ற அறிவுரையும் வழங்கப்படும். தமிழக அப்படிலாம் இல்லை, அண்ணாமலையெல்லாம் எந்த ரூட்ல போல, தமிழக பாஜகவில் தான் 1-2 பேர் அதிமுக மாதிரி இருக்காங்க. அவங்கள கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவதற்கு கூட இந்த கூட்டம் இருக்கலாம் என்று என் பார்வை. அதிமுகவை சேர்ந்தவர்களைப் போல தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய 1-2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் இருப்பது பாஜக, அதிமுக அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு உரைக்கிற வகையில் சொல்லுவதற்கும் இந்த கூட்டம் இருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் அது நல்லது. எல்லாரும் ஒரு ரூட்ல போற மாதிரி, அண்ணாமலை வேற ஒரு பாதையில போற மாதிரியும் ஏதோ ஒரு அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது. அதற்கு உங்களை போன்ற சில ஊடகவியலாளர்கள், 1-2 யூடியூப் நடத்துபவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அண்ணாமலைக்கு எதிராக கொம்பு செய்ய விடப்படுகிறார்கள். அவர்களுடைய பாச்சா பலிக்காது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னுமே ஒரு தெளிவான ஒரு முடிவில்லாம ஒரு குழப்பத்தில் தவிக்கிறாரா திரு அண்ணாமலை? ஏன்னா அவர் மிக தெளிவாக இருக்கிறார். தமிழக அரசியலில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. டிடிவி, OPS, செங்கோட்டையன், சசிகலா, இவங்க 4 பேரும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் வர நாட்களில் ஏதேனும் இருக்குமா? நிச்சயமாக அந்த புள்ளியை நோக்கி அவர்கள் நகர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் மட்டுமல்லாமல் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று இதுவரை குரல் கொடுத்து வந்த திரு KC பழனிசாமி ஆகட்டும், திரு புகழேந்தி ஆகட்டும், அதே போல் அண்மையிலே அதற்காக முயற்சித்து தோல்வி அடைந்திருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் ஆகட்டும், ஏற்கனவே வெளியே உரிமை மீட்பு குழுவை நடத்தி கொண்டிருக்கிற திரு OPS, ஒருவேளை பாஜக சமரசம் பேசியிருந்தால் அவர் வழக்கை வாபஸ் வாங்கக்கூடிய சூழல் கூட உருவாகி இருக்கலாம். இனி அவர் அந்த வழக்கை வாபஸ் வாங்க மாட்டார். அது லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போகட்டும் என்று தான் விடுவார். திரு டிடிவி தினகரனும் அதே மாதிரி தான். திருமதி சசிகலாவும் வழக்கை வாபஸ் வாங்க மாட்டார் என்று தான் நினைக்கிறேன். வாங்கக்கூடாது என்று, அதுதான் அரசியல் சாதுரியமாக இருக்கும் என்று நான் அவர்கள் இருவருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே இவர்களெல்லாம் ஒன்று சேர்வதன் மூலம் வேறொரு விளைவும் ஏற்படும். அதுவும் நீங்கள் நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூர்மையான விமர்சனங்களை இனி தொடர்ந்து வைப்பார்கள். அப்போது என்ன ஆகும்? தமிழக எடப்பாடியை வீழ்த்துறோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் எடப்பாடியை தோற்கடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, NDAவை தோற்கடிக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. கரெக்ட். அதை பற்றி நான் சொல்வது, நீங்கள் புதிதாக கயிறு திரிக்காதீர்கள். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தான் தனி ஆட்சி, யார் மந்திரி என்றெல்லாம் அவர்களுக்குள்ள விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி ஆட்சி இல்லையே. அதனால நீங்க பிஜேபி பத்தி கவலைப்படுறீங்க, நீங்க ஏன் கயிறு திரிக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து சார் உங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர்கள். இல்ல சார், அமித்ஷா ஃபெயிலியர் தமிழ்நாட்டுல ஃபெயிலியர் ஆயிடும் சார். இல்ல நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு முக்கியம் இல்லை, அகில இந்திய அரசியல் தான் முக்கியம். சரி, என்னன்னா அவர்கள் ராகுல் காந்திக்கு தான் வந்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் மோடியை வீழ்த்த முடியாதுன்னு, எடப்பாடி வீழ்த்த முடியாதுன்னு ஸ்டாலின்கிட்ட சொல்லிட்டு இல்லை. எடப்பாடி மிக தெளிவாக, ஸ்டாலின் திமுக ஜெயிக்கட்டும் பிஜேபி நினைக்குதா? எடப்பாடியே நினைக்கிறாரு. அப்புறம் ஏன் அவங்க நினைக்கணும்? அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்றாங்க. நீ சொல்ற வழியெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என் மேல கேஸ் போடாம இருக்காரு. அவரு நானும் ஃப்ரெண்டா இருப்போமா, இல்லை நான் உங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறது உங்ககிட்ட இருந்து கேஸ் வரக்கூடாதுன்றதுக்காக இருக்காரான்னு தெரில. இவர்கிட்ட கேஸ் வராதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. ஆகவே அதை பற்றி கவலைப்படாதீங்க. மிக முக்கியமான புள்ளி நான் நகர்ந்து கொண்டிருந்த போது நீங்க குறுக்கிட்டீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மீது இவர்களெல்லாம், திரு OPS, டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன், இவர்களெல்லாம் சேர்ந்து வைக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்கள் நாள்தோறும் விவாத பொருளாகும் மீடியாவில். சரி, அப்போ உங்களுக்கு மக்கள் என்ன நினைப்பான்? இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா நீங்கள் அக்கிரமம்?
அப்படின்னு நினைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வெளியே வரலாம். ம். இதுதான் டிவியில விவாத பொருளா இருக்கும். ம். ஆட்சி மீதான விமர்சனம் திசை திரும்பி லாபம் யாருக்கு இதனால? லாபம் யாருக்கு என்று எடப்பாடி பழனிசாமி சிந்தித்திருந்தால் இந்த எதிர்விளைவுகள் இது ஏற்பட்டு. என்ன சார், ஒண்ணு என்னை சேர்த்துக்கோ, இல்லைன்னா உன்னை வீணாக்கிடுவேன், உன்னை அப்படி இல்ல, அப்படி இல்ல. நீ சுயநலத்திற்காக நீங்கள் செய்வதை சொல்லுவோம் என்று அவர்கள் முடிவுக்கு வந்தால் நான் வியப்படைய மாட்டேன். சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். இதெல்லாம் நீங்க வந்து புதுசு இல்ல மாதேஷ். சரி. நீங்க வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணணும் மெமரியை. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆச்சு நீங்க ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க. இந்த கொடநாடு கேஸ் அதெல்லாம் வந்தப்போ இந்த 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்களே, அது நீங்க மறந்துட்டீங்களா? யாரு? இபிஎஸும் ஓபிஎஸும். இந்த உடஞ்ச புதுசுல ஞாபகம் இல்லை உங்களுக்கு? வைத்திலிங்கம், இபிஎஸ், ஓபிஎஸ்லாம். நீ வீட்டு வசதி துறையில் என்ன செய்தாய் என்று எனக்கு தெரியாதான்னு எடப்பாடி தரப்புல ஒருத்தர் ஆரம்பிச்சார். ஆமா, அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. நான் சொல்லட்டுமா நீங்கள் என்னென்ன விவகாரங்களில் எவ்வளவு ஊழல் செய்தீர்கள் என்று நான் பட்டியலிடட்டுமா? வேலுமணியின் ஊழலை சொல்லட்டுமா? எடப்பாடியின் ஊழலை சொல்லட்டுமா? டெண்டர் விஷயங்களை எல்லாம் எடுத்து வெளியே விடட்டுமா? என்னெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்களே, மறந்துட்டீங்களா நீங்க? சரி. இந்த கதையெல்லாம் மறுபடியும் ஆரம்பிக்கும். வெயிட் அண்ட் சி. ஏதோ பரபரப்பு நடக்க போதா அதிமுகவிற்கு? இல்ல, இதுதான் அதை நோக்கித்தான் இவர் நகர்த்தி இருக்கிறார். மறந்து போன விஷயங்கள் மீண்டும் கிளறப்படுவதற்குத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி வழிவகுத்து. இல்ல, டெல்லியில எதுவுமே இப்போ ஒரு முடிவு எனக்கு தெரிந்து டெல்லி தலையிட்டு இப்போது முடிவு ஏற்படும் என்று எனக்கு தோன்றவில்லை. சந்திப்பாவது நடக்குமா இல்லையா? டெல்லி இந்த கட்டத்தில் தலையிடும் என்றும் நான் கருதவில்லை. அமித்ஷா எடப்பாடி சந்திப்பாவது நடக்குமா? எனக்கு தெரியாது சார், அது நிச்சயமா எனக்கு தெரியாது. டெல்லி இந்த கட்டத்தில் தலையிடுமா, சில மாதங்களுக்கு பிறகு தலையிடுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசிமிக்க நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி மாதேஷ்.